நிலக்கடலை, மல்லாட்ட பயிறு, பாதாம், சூரியகாந்தி, கருஞ்சீரகம், கொட்டமுத்து, இதில் இருந்த விளக்கெண்ணெய் இல்லைன்னா ஆமணக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம். கொப்பரை காய வச்சது. மக்களே, பல வகை என்னென்ன கேள்விப்பட்டிருக்கீங்க. வெங்காயத்தில் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? மசாலாவில் 17 ஐட்டம் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் இட்லி பொடி, பருப்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மீன் குழம்பு மசாலா, மீன் வறுவல், நிறைய நம்ம அந்த மாதிரி 17 ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். புளிக்குழம்பு இருக்குது, சாம்பார் பொடி இருக்குது, குருமா மசாலா, எக் குருமா மசாலா, சென்னா மசாலா, புங்கெண்ணெய், வேப்பெண்ணெய், பஞ்சதீபமெண்ணெய், தீபமெண்ணெய், மரச்செக்கில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், இது மாதிரி நம்ம மரச்செக்கில். இது மூட்டு வலி தைலம், இது கருவேப்பிலை ஹேர் ஆயில், இது ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில், இது ஹெர்பல் ஹேர் ஆயில் 60 ப்ராடக்ட் போட்டது. இது ஆனியன் ஹேர் ஆயில், ஆலிவ் ஆயில், அல்மண்ட் ஆயில், லேவெண்டர் ஆயில், பிளாக் சீட் ஆயில், கிரேப் சீட் ஆயில், ரோஸ்மெரி ஆயில், சாண்டில்வுட் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில். சார் அவங்க பிராண்டோட பேர் என்ன அப்படின்னா நியூ லைஃப் ஆர்கானிக்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுத்தமான முறையில் மரச்செக்கு எண்ணெய், கல்ச்செக்கு எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட செட்டப்லேயும் நீங்கள் வந்து இவங்ககிட்ட எடுத்துக்கலாம். ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க, மிஷினரிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்சைசி மாடலில் எடுத்து பண்ணலாம், ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட் எடுத்து பண்ண முடியும். ஸோ இல்லை நான் வந்து ஒரு ரீசேலராக இருக்கேன், எனக்கு கொஞ்சமாக கூட நான் வாங்கி சேல் பண்ணுறேன் அப்படின்னா அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இல்லை வீட்டு தேவைக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிசினஸ் வந்து பார்க்க போகிறாங்க. சார் இப்போ உங்களோட கரண்ட் லொக்கேஷன் எங்கே சார் இருக்குது? ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பூந்தரை ரோட்டில் 3 கிலோமீட்டர். ஸோ லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் வீடியோவில். டேரெக்டாக அவங்க அட்ரஸ் கொடுத்துருவோம். வேறு எதுவும் டவுட் வந்து சாருக்கு மறக்காம கால் பண்ணி பேசிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சீப்பாக அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நெய் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொத்தம் வந்து 3 டைப் ஆஃப் நெய்ஸ் நம்ம பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பசு மாட்டு நெய், எருமை மாட்டு நெய், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு நெய். 3 நெய் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம பண்ணுறோம். என்ன மாதிரி மெத்தட் அப்படின்னா, வழக்கமாக வந்து க்ரீம்லேருந்து எடுக்கிற வெண்ணெயிலேருந்து நெய் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து தயிர்லேருந்து பட்டர் எடுத்து, அதாவது வெண்ணெய் எடுத்து அது பண்ணுவாங்க. இந்த பெலனோ மெத்தடுவாங்க. நாம் வந்து அந்த செகண்ட் மெத்தடான தயிர்லேருந்து எடுத்த வெண்ணெயிலேருந்து தான் நம்ம வந்து நெய் பண்ணுறோம். இந்த நெய் பார்த்திங்கன்னா ஆத்தன்டிக்காக நம்ம வீட்டில் எப்படி ஒரு 100 ml 200 ml நம்ம வீட்டில் தயார் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம். அற்புதமாக இருக்கும். அந்த டேஸ்ட் ஆகட்டும், அந்த அரோமா, அந்த வாசமாகட்டும், அந்த நேச்சுரல் ஸ்மெல்லோடு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய நெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மிச்ச நெய்க்கும் நம்ம நெய்க்கும் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக அந்த ஒரு பர்சனல் டச் இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம சொந்தமாக நம்ம தயார் பண்ணுறோம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எந்த இதுவும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. நேச்சுரலாக நம்ம என்ன வருதோ நம்ம அதை பண்ணுறோம். 3 டைப் ஆஃப் நெய் பண்ணுறோம். 3மே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். உங்கள் பேர்? சண்முகம். சார், உங்கள் கம்பெனி பேர் என்ன சார்? நியூ லைஃப் ஆர்கானிக்ஸ். நியூ லைஃப் ஆர்கானிக். சரி, ஓகே சார். சார், இன்னைக்கு பலருக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து இருக்கிற ப்ராடக்ட்லாம் நிறைய ப்ராடக்ட் காமிச்சிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப்பில் பிஸ்னஸ் பண்ண கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மகிட்ட நிறைய ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலும் நம்ம கொடுக்குறோம், ரீட்டெயிலுக்கும் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணுறோம். சரி, ஃப்ரான்ச்சைசி நம்ம கொடுக்குறோம், டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் கொடுக்குறோம், ஃப்ரான்ச்சைசிக்கும் கொடுக்குறோம். சரி, அப்போ அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட இருந்து வாங்கி விற்க முடியும். சரி சார். இப்போ எல்லா தரப்பு மக்களும் பண்ணலான்னு சொல்கிறீங்களே, யார் யாருக்கு எது கரெக்டாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல ஒரு கடை வச்சுருக்காங்க. அவங்க வந்து வெளியில் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ், நெய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி வித்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஹோல்சேலாக நம்ம கொடுக்கலாம். சரி, ஓகே. அது மாதிரி மக்களுக்கும் இருக்கு. இல்லை புதுசாக ஒருத்தர் வர்றாங்க, இந்த ஃபீல்டுக்கே அவங்க புதுசு, அவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த கடை சேம் கடை செட்டப்பில் நம்ம 2-3 டைப் ஆஃப் பட்ஜெட்ஸில் நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக் மிஷினே உள்ள நம்ம போட்டு கொடுத்து கம்ப்ளீட் கடையும் நம்ம செட்டப் பண்ணி தர்றோம். அது இல்லாமல் மிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஓன் பிராண்ட்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஃப்ரான்ச்சைஸியா நம்ம கொடுத்துறோம். அவங்களும் பண்ணலாம்.
இல்லை நான் ஆல்ரெடி கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பாதாம் ஆயில் வேணும், ஃபிளாக்ஸீட் ஆயில் வேணும், கரிஞ்சீரக எண்ணெய் வேணும், நெய் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் அவங்க வாங்கிக்கலாம். சரி, இது நம்ம பிராண்ட்லயும் நம்ம பண்றோம், ஒயிட் லேபிளையும் நம்ம பண்ணித்தரோம். பண்ணி கொடுத்து ஒயிட் லேபிள் அப்படின்னா அவங்க பிராண்ட்லேயே பண்ணி கொடுத்து அவங்க பிராண்ட்ல நம்ம பண்ணி. சரி, ஓகே சார். இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா ஆயில் ஐட்டம்ஸ் இருக்கு, மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மரச்சக்கையாக இருக்கட்டும், இல்லை ஆணியரில் என்ன காமிச்சிங்க, அப்புறம் வந்து பாதாம் எண்ணெய் இருக்கு, இதெல்லாம் அதிகமாக எங்க சார் மூவிங் ஆகும்? இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மரச்செக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு, அதாவது ஹவுஸ்க்கு தான் வந்து ஓன் எண்ட் யூசருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது போக ரோட்டரி, நம்ம பழைய காலத்துல இந்த இரும்பு செக்கு அப்படின்னு நம்ம சொல்ற அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். அது போக வந்து கேட்ரிங் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க, அதாவது கடலெண்ணெய் போட்டு ஸ்நாக்ஸ் பண்றவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு உண்மையாலுமே ஆயில் கடலெண்ணெய் எங்க சுத்தமா கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. நாம அந்த இடத்துக்கு வந்து மூவ் பண்ணலாம். மூவ் பண்றீங்க. சரி, ஓகே சார். இப்போ மசாலா ஐட்டம்லாம் எங்க சார் அதிகமாக வரும்? மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் அப்படிதான், ஹோட்டல்ஸ்க்கே நம்ம சப்ளை கொடுக்கலாம். 5 கிலோ 10 கிலோ நம்ம அப்படி போகும். அது போக ரீட்டைல் கன்சியூமர் பேக் 100 கிராம் 200 கிராம் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் அந்த ஸ்நாக்ஸ் போடுறவங்களுக்கு நம்ம யூஸ் ஆகும். அதை தாண்டி ஹோம் யூசர்ஸ்க்கும் போகும். சரி, ஓகே. இப்போ நீங்க பிசினஸ் பண்றது மட்டும் தான் கொடுப்பீங்களா, இல்ல பர்சனல் யூஸ் வீட்டு தேவைக்கு ஆர்டர் பண்ண அனுப்புவீங்க? நாம வந்து பிசினஸ் பண்றதுக்கும் நம்ம கொடுக்குறோம். அது போக இல்லை சார் இப்போ நீங்களே இருக்கீங்க, எனக்கு 100 கிராம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு இப்போ சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு திருவாரூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 கிராம்னாலும் நம்ம அனுப்பிச்சு தரோம். ஓகே சார். ஆயிலும் அப்படிதான் 100 ml ஆரம்பிச்சு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அளவுகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் இன்னும் சொல்ல போனால் ரோஸ்மேரி ஆயில் வந்து 30 ml நம்ம பேக் பண்ணுறோம், 50 ml பண்ணுறோம், 100 ml பண்ணுறோம். மூட்டு வலி தைலம் பார்த்தீங்கன்னா 50 ml 100 ml ஒரு ஆயிலும் 100 ml ஆரம்பிச்சு 250 ml, 1/2 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர், 35 லிட்டர், 50 லிட்டர், 200 லிட்டர் வரைக்கும் வந்து எப்படி தேவையோ நம்ம அப்படி வந்து நம்ம அனுப்பிச்சு தரோம். இப்போ உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் இருப்பாங்க, எவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து ஹோல்சேல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஒரு 300-400 கஸ்டமர்ஸ் வந்து எங்கிட்ட வந்து வாங்கி அவங்க ஹோல்சேல் பண்ணுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டில் வாங்கி விற்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு 200-300 பேர் வந்து நம்ம ஓன் பிராண்ட், நம்ம பிராண்ட்லேயே வாங்கி நியூ லைஃப் ஆர்கானிக்ஸ்லேயே வாங்கி விற்கிறாங்க. அது போக நம்மளதே வந்து 4 ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கு. அந்த 4 ரீட்டைல் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கஸ்டமர் பார்த்தா ஒரு 3000 கஸ்டமர் நம்மகிட்ட இருக்காங்க. சரி, ஓகே சார். இந்த வீட்டில் வச்சு இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வச்சு பண்ண முடியும், பிசினஸ் பண்ண முடியுமா? தாராளமாக வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்ன முதலீடு நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம வந்து அதிக முதலீடு தேவையாக நம்ம பார்ப்போம். தேவையே இல்லை. சின்ன முதலீடில் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 15 லிட்டர் தான் உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அந்த 15 லிட்டர்லேயே கடலெண்ணெய் 2 லிட்டரு, நல்லெண்ணெய் 1 லிட்டரு, விளக்கெண்ணெய் 6 லிட்டரு, பாதாம் ஆயில் 100 ml 200 ml 2, மூட்டு வலி தைலத்து 2, இந்த மாதிரி 10 லிட்டரோ 5 லிட்டரோ 12 லிட்டரோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அழகா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நாங்கள் உடனே ஸ்டாக் வந்து இப்போ இன்னைக்கு கேட்குறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணித்தரோம். இன்னைக்கு வந்து டொமஸ்டிக் நம்ம இந்தியா அளவில் இல்லாமல் இன்னைக்கு ஃபாரின்லையும் உங்கள் ப்ராடக்ட் நிறைய வாண்டட் இருக்கு, நிறைய நீட் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நீங்க எதுவும் உதவி செய்வீங்களா? நாம எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணி தர்றோங்க. எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நம்ம சப்ளை பண்றோம். நம்ம டைரக்டாவுமே வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வெளியில அனுப்புறோம். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே, அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் நம்ம இப்போ இன்னைக்கு அனுப்புறோம். டெல்லி போகுது, பஞ்சாப் போகுது, குஜராத் போகுது, எல்லா ஏரியாவுக்கும் நீங்க ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வேணும், 1/2 லிட்டர் 1 லிட்டர் வேணாலும் நம்ம அனுப்பிச்சு தர்றோம். சரி சார். இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க? இப்போ எங்கிட்ட நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வாங்கி விற்கிறவங்களும் இருக்காங்க, நம்மளுடைய பிராண்ட்ல வாங்கி விற்கிறவங்களும் இருக்காங்க, ரீட்டைலரும் இருக்காங்க, நம்மளுடைய ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்றவங்களும் இருக்காங்க. பெங்களூர்ல நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்கோம். அது மாதிரி இப்போ நம்ம அடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா பக்கம் நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி அப்புறம் எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட. நம்மளுடைய ப்ராடக்ட் டைரக்டா ஒரு 100 கிராம் எனக்கு சாம்பார் பவுடர் வேணும் சார், எனக்கு 100 கிராம் வந்து சிக்கன் மசாலா வேணும்னா அதுவும் நம்ம வந்து அனுப்பிச்சு தரோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. சரிங்க சார். சார் இப்போ 100 கிராம் அனுப்புன்னு சொல்றீங்க. இப்போ அந்த மாதிரி ரீட்டைல் கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா எப்படி அனுப்புவீங்க? எப்படி ஆர்டர் பண்ணால் எப்படி அனுப்ப முடியும்? சரி, ரொம்ப சிம்பிளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்கள் உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த அன்னைக்கே உங்களுக்கு வந்து நம்ம கொரியரில் அனுப்பிச்சிருவோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, பல்க் குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறாங்க. அது பல்க் குவான்டிட்டி அப்படின்னா நம்மளுடைய குவான்டிட்டியோட பல்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 4-5 டிரான்ஸ்போர்ட்டர் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு 20 கிலோ பிலோ 10 kgனா நம்ம கொரியரில் அனுப்புகிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 50 kg 100 kgனா
ஹோம் டெலிவரிக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு பர்சன் இருக்காங்க. அதை தாண்டி டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க. அப்புறம் லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. சரி. ஸோ ரெகுலர்ஸ் இருக்கு. அது வந்து டிரான்ஸ்போர்ட் பொறுத்த அளவுக்கு ஒரே கிடையாது. நம்ம ஒரு ரொம்ப ஒரு ஈரோட்டில் இருக்கோம், மெயினான ஏரியா தான். ஸோ அது அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பொறுத்த அளவுக்கு ஈஸி இருக்கும். ஈஸியாக பண்ணி கொடுத்துறாங்க. சரி சார், ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண நினச்சிங்க, அதாவது மரச்செக்கு ஆயிலில் இருந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ல இருந்து, அதாவது பாதாம் ஆயில்ல இருந்து ஆனியன் ஆயில் முதல்ல சார் வச்சிருக்காங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குங்க, இதில் நிறைய டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை செய்யணும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்கள் ரன் பண்ணணும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சார் கனெக்ட் பண்ணலாம். இவங்க நம்ம வீட்டில் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா ஈரோடு தான் இருக்காங்க. மறக்காம வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பதிவு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.